ஆயத்தப்படுவோம். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரத்தில். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, நான் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த பந்தியில் நான் பெற்றுக்கொள்ள அடியனை தகுதிப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் உற்சாகமாய் அவள் பலிபிடத்திலே நாம் பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் அவர் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்தார். ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன் என்று சொல்லி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட போராட்டத்திலும் கர்த்தர் நம்மை தாங்கி அவர் சுமந்து நம்மை பாதுகாத்து நடத்தினார். இந்த மாதத்தை கூட நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான் என்ற அவருடைய வாக்குத்தத்தின்படி நாம் அந்த வார்த்தையை நாம் தியானித்து நீதியான உயர்ந்த தன்மை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இலை நிழலிலே நாம் நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பழத்தின் இனிமையிலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் ஒரு பாராட்டி நாம் ஒப்பு கொடுத்து பெற்றுக்கொள்வோம், சேர்ந்துட்டுக் கொள்வோம். வாக்குத்தத்தம் பண்ண உண்மையுள்ளவர், அவர் அப்படியே நடத்துவார். அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்தி பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. அப்பா, ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. நீ எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, நாங்கள் களிமண்ணில் உணர்கிறோம் அப்பா. எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை உபயோகப்படுத்தி நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஏதும் நான் செய்தீரன் ஏதும் நான்
சரீரத்தை உமக்கென்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா எங்களுடைய சரீரம் ஒரு ஆலயமா இருப்பதினால் எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, அப்பா நாளில் ஆண்டவரே ஒரு சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆவியோட தோமா சர்வம் அந்தரோ உமக்கென்று தந்தேரே. ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆவியோட தோமா சர்வம் அந்தரோ உமக்கென்று தந்தேரே. ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளும். ஹல்லேலூயா. அவருடைய பலிபீடத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய சரீரத்தை அவர் ஆலயமாக்குவார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற அவருடைய வார்த்தைப்படி
பிரசுத்தத்தோடு அவர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அவர் நம் காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று சொன்னவர். நல்ல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பாதபடியிலே அண்ணாள் அமர்ந்திருந்தது போல, இந்த பாதபடியிலே மரியாள் அமர்ந்திருந்து நல்ல பங்கு தேர்ந்து கொண்டது போல, அப்பா நாங்களும் ஆண்டவரே பாதத்தில் அமர்ந்து நோக்கி பார்க்க முடியாது. என் முன்பிதாக்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் சொன்னபடி எங்களை செய்ய முடியாது, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. நாளிலே கூட அன்பு சகோதரர்கள் வந்து சில பாடல்களை பாட முடியாது. அவளை வரவேற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அருமையான காலை வேளையில் ஆண்டவரே சப்பா, உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே சப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து இசப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உம்மை துதித்து நாங்கள் ஆண்டவரே சப்பா மகிழும்படியாய் ஆண்டவரே இந்த நாளில் கொண்டு வந்த தெய்வக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த 8 மாதங்களை கடந்து 9ஆம் மாதத்துக்குள்ளாக ஆண்டவரே சப்பா நாங்கள் முதல் வாரத்தில் ஆண்டவரே சப்பா உம்மை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். இந்த நாளில் உம்முடைய பாதப்படியில் எல்லாவற்றையும் நாங்கள் ஓட்டுகிறோம். அப்பா நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி தேவநாமம் மகிமைப்பட நாம் பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் வணங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. பொய்கை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே
என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கருவியே நீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே அகமதி மகிழ்ந்துமே துதியில் புகழ்ந்துமே ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவே. ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை எல்லாம் அவருக்கு தான். மகிமைக்குரியவர் அவரு தான். ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன், அந்த மெய்யான ஒளி கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்த பாசலாக இயேசு ரத்தமே ரத்தமே வெளியேறப்பட்ட ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசுவின் ரத்தமே என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற
விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் இயேசுவின் ரத்தமே, மனவியகுல வந்ததே, மனவியாகுல வந்ததே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவேதனை நீக்கிடுமே, பாவமெல்லாமே போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே, பாவமெல்லாமே போக்கிடுமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 மகா பரிசுத்த தலமதில் சேர்ந்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பரிசுத்த தலமதில் சேர்ந்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன்னென்ற பரிசுத்தரே, மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன்னென்ற பரிசுத்தரே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மகா கொடூர பாவங்களை கழுவிடும் இயேசுவின் ரத்தம். நாம் செய்த எல்லா பாவங்களையும் கழுவின நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம் பாவங்களை போக்க அவர் ஒருவர் தான் முடியும். அல்லேலூயா. அடுத்த பாடலாக என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன்,
சொந்தம் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் உலகத்திலே துயரமுண்டு இடங்கொள் என் மகனே உலகத்திலே துயரமுண்டு இடங்கொள் என் மகனே கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன் கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி நீ போவதில்லை எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை கலங்கினாலும் மனம் முறிவதில்லை கலங்கினாலும் மனம் முறிவதில்லை கைவிடப்படுவதில்லை கைவிடப்படுவதில்லை என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் நலனோ பூரணமாய் விளங்கும் பலவீனத்தில் என் நலனோ பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் அல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு போதும். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஏந்தி தாங்கி தப்புவிக்கிற அந்த கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான இந்த வேலையில கூட ஆண்டவரே சப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே சப்பா பாடல்கள் மூலியமாய் மகிமைப்படுத்தும்படியாய் நீர் கொடுத்த எங்களுக்காக ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவநீர் அபிரவிதமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வர தடைப்பட்ட மக்களையும் நீர் துரிதமாய் கொண்டு வந்து மீதமான நேரங்களில் அந்த பிள்ளைகள் பங்கு கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. எல்லா காரியங்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே கூட பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெறும்படியாய் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த பந்தியில் பெற்றுக்கொள்ள நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. முதலாம் நூற்றாண்டிலே மேல்வீட்டு அறையிலே 120 பேர் நீர் ஆவியானவர் இறங்கி பற்பல பாஷைகளினாலே அவங்க பாஷைகளை பேசி
நாமத்தை மகிமைப்படுத்தினது போல சபையாராய் ஒவ்வொருவரின் தகப்பனே நீங்க நிரப்புங்கப்பா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. விடுதலையோடு உங்களை ஆராதிக்க எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நாம் எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்திலே ஆவியான பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் வெறும் களிமண் என்று உணர வேண்டும். மண்ணினாலே உருவாக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற அவர் வார்த்தையின்படி இடைப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனை காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நடந்தாலும் கர்த்தர் அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை நினைத்திருக்கிறார். அப்ப ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எப்போதும் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெறும்படியாய் நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
வல்லமை ஓரி லிங்கலபா பெற்றுக்கொள்ள அனால்கின் ஆவியானவரே ஆவியானவரே உறங்குதப்பா உமக்குள்ள இறங்கு ஆண்டவரே உறங்குதப்பா உயர்த்தும் ஆவியானவர் வல்லமை உயர்த்தும் ஆவியானவர் வல்லமை இறங்குதப்பா அப்பா இறங்கு ஆண்டவரே ஏற்றுவே ஆவியானவரே அப்பா பெற்ற வாழையை அதுக்குள்ளே சொன்னவரே இறங்கத்தா அசையத்தா ஓரி லிங்கலபா ஒன்றா சதாலபா நீ லிங்கலபா ஆமே அவருடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை, அவர் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அவர் வார்த்தை விடுதலை தரும் வார்த்தை. அவர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஒவ்வொரு மாதமும் வார்த்தை சுமந்து கொண்டு நம்மை சம்பளத்துக்கு கொண்டு வருகிற அன்பு போதகரை கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அது மாத்திரமில்லை, கர்த்தர் வார்த்தைக்காகவும் கொடுத்த காணிக்கைகளுக்காகவும் சாட்சிகளுக்காகவும் நம் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரிகள் ஜெபிக்கும்படியாய் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. அப்பா, அந்த நாளை கூட கர்த்தாவே அநேக சாட்சிகளை எழுப்பி நம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய நாட்களை கூட்டி கொடுத்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இன்னும் அநேக வருஷங்கள் எங்கள் கண்கள் காணப்போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, இந்த நாளை கூட அப்பா உம்முடைய தகப்பனே உம்முடைய காணிக்கையை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். அப்பா, அந்த மாதம் முழுவதும் என் தேவனை திருப்தியாக நடத்தினார் என்று சொல்லும்படியாக அப்பா, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கி அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திர உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, தாசனை மூடி மறைத்து அப்பா பாவங்களை அறிக்கையிட்டு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா உம்மிடத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா உம்முடைய வார்த்தை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாவங்களை அறிக்கையிட்டு இரக்கத்தையும் சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வார்த்தை தாசன் நிமித்தம் கர்த்தர் மூடி மறைத்து பேசுவீராக. நீ மாத்திரம் மகிமைப்படுவீராகப்பா. மகிமை யாவற்றையும் மிக்க எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஐயா வரைக்கும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். Praise the Lord. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. யார் யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஒரு சின்ன ஒரு கோரஸ் நம்ம பாடி நம்ம வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. ஹல்லேலூயா. அந்த பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். ஆண்டவர் தாமே நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை வார்த்தைக்குள்ளாக நடத்துவாராக.
நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை முற்றும் என்னை, சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழியாதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழியாதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு கூறாதே அழைக்காது என்னையே, அவர் அன்பு கூறாதே அழைக்காது என்னையே. அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிட்டே. கரங்களை தட்டி சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை முற்றும் என்னை, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பரவாயில்ல, அல்லேலூயா ரொம்ப நல்லா சவுண்டாக வருது, ஆனால் பாட்டு சவுண்டாக வரல. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா சத்தமாக நல்லா எல்லோரும் வாயை திறந்து பாடணும். நல்லா தெரிஞ்ச பாட்டு தான், பழைய பாட்டு தான். அதனால் எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். சந்தோஷம், சந்தோஷம், ஆமென், சந்தோஷம். மீண்டும் நல்ல சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம், சந்தோஷம். அல்லேலூயா, முற்றும் என்னை மாற்றினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா. உரபா கதரபா அஷகபா கதனனா கதனா சந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து நம்ம ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. ஓ ராபா, ஓ ரிபா கதரபா சந்தனா கதரதா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரபா கதனக ஷகபதன தலம ஷகதரா. ஓரிக கத கத கதனன மௌரக பக ஷகத கரதனமா.
ஆ அல்லேலூயா 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 அப்படியே ஒரு நிமிஷம் தேவ பிரசன்னத்தில் மூழ்கினவர்களா, தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து, தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து ஓரி பர பர பத பர மத கத கத நன கத தன நலம சந்தர தத ரே பாபா பாபா மாமா 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 கக் பக தத நன தத 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 ஓரி கர பல தன கத தன நகர கத கத தத 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 ஓரி கர பல கத கத நகத கத கர கத கத கல கத நகத கத தத 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 ரிவர பல கத கத கர கத கல கல கத 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 கர கத 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 ஓ ரே பாபா மக ஷகத நத 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 கத லகத கத லகர கத கல கத நத நத கத கர லே பாபா பாபா கர கஷ பாபா கத நத கத ர ர ர ர ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஓ ரிபரதன மகஷபகதடலலவா ஓ ரிக கலகலகலகதடதன மததரததலவ ஷதரதே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நீ நல்லவ 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 நல்லவனப்பா. நீ பேசும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நம்ம எல்லோரும் உட்காரலாம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அருமையான பெத்தேல் ஆசீர்வாத திருச்சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஆண்டவர் பாராட்டுகிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான போதகர் ஐயா அவர்கள் கொடுக்கிற இந்த தருணங்களுக்காக ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லிவிட்டு நம்ம வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். என்னென்னா, பெரும்பாக்கம் பகுதியில் ஒரு ஜப வீட்டை நாங்கள் ஆயத்தம் செய்து வருகிறோம். போதகர் அவர்கள், பாஸ்டர் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு மாதங்களுக்கு முன்பாக உங்களிடத்தில் சொன்னார், உங்களால் இயன்ற காணிக்கையை நீங்கள் கொடுங்க என்று சொன்னார். அதன் அடிப்படையில் உங்கள் சபையின் சார்பாக ஒரு 7,000 ரூபாய் காணிக்கை வந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே அதை நாங்கள் ஆயத்த பணிக்காக நாங்கள் செலவு செய்தோம். சில பேர் சில காணிக்கைகள் வெளி சபையில் இருந்தோம், சில பேர் சில காணிக்கைகளை கொடுத்து அந்த பணிகள் எல்லாம் முக்கால்வாசி முடிந்து விட்டது. அல்லேலூயா. இன்னும் நாங்கள் டைல்ஸ் போடல, மேட்டு நாங்கள் போட வேண்டியதாக இருக்கிறது. அதன் பிறகு பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் வருகிற நாட்களில் முடிந்துவிடும். அந்த ஜப வீடும் ஒரு மாலை ஆராதனை நாங்கள் நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். இதற்காக இந்த ஊழியங்களுக்காக ஜபம் செய்து கொள்ளுங்கள். இன்னொன்று, நான் கண்ணகி நகர் பகுதியில் நான் ஊழியம் செய்து வருகிறேன். அந்த பகுதிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கண்ணகி நகர் பகுதிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள்.
அந்த பகுதி பார்த்தோன்னா மிகவும் ஒரு மோசமான ஒரு பகுதி, மிகவும் ஒரு மோசமான பகுதி. அங்கே ஊழியங்கள் செய்வதே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட இடத்துல, ஏன்னா எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்லம் குவார்ட்டர்ஸில் ஸ்லம் பகுதியில் இருந்தவங்க தான். தெரு ஓரங்களில், ஆற்று ஓர பகுதியில் மிகவும் ஏழ்மையான ஜனங்க, படிப்பறிவில்லாத ஜனங்க. இப்போ நான் நடத்துகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தங்க தான் பைபிளை திறந்து படிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்போ அவங்களுக்கு நம்ம சத்தியம் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? நிறைய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அங்கே ஊழியம் செய்யணும்னா கஷ்டமான சூழ்நிலைகளில் தான் அங்கே ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் அந்த பகுதி மக்களுடைய ரட்சிப்புக்காக நிறைய ஜனங்க இருக்காங்க. ஆனால் சபைக்கு போகிறது ஏனோ தானோ என்று என்ன பண்ணுவாங்க, சபைக்கு போவாங்க. இங்கே பாஸ்டர் எதனா சொல்லிட்டாருன்னா உடனே ஜம்ப் பண்ணிடுவாங்க, அடுத்த வாரம் இன்னொரு சபைக்கு போயிடுவாங்க. அதுபோல் எதையாகிலாம் நமக்கு கிடைக்குமா எதிர்பார்த்து தான் போவாங்க. வசனம் கிடைக்குமான்ட்டுலாம் இல்லை, வசனம் கிடைக்குமா இல்லை, ஆவியில் நிறையுமா அப்படிலாம் இல்லை. எதனா நம்மளுக்கு கிடைக்குமா என்கின்ற ஒரு உணர்வோடு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பகுதியில் சபைக்கெல்லாம் போய் கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தைகளை ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. சின்ன பசங்க கூட 2-3 வயசு பிள்ளைங்க கூட ரொம்ப கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவாங்க, அதிகமாக பேசுவாங்க. அப்படி பெற்றோர்களே என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப பாவம் நிறைந்த ஒரு பகுதி தான் அந்த பகுதி. கெஞ்சா பழக்கங்கள், கொலை, திருட்டு, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் என்னென்னா நடக்கிற ஒரு பகுதி தான் கண்ணகி நகர் பகுதி. அப்படி தான் பெரும்பாக்கம் பகுதியும் அப்படி தான். நாங்கள் பெரும்பாக்கத்தில் அதிகமாக நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணலை, அது கண்ணகி நகரில் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பமாக நான் என்ன பண்ணுறேன், அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த பகுதிக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். ஓஎம்ஆர் பகுதியில் இருக்குது, துறைப்பாக்கம் பகுதியில் கண்ணகி நகர் என்கின்ற ஒரு ஏரியா இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஸ்லம் குவார்ட்டர்ஸ் பகுதிக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். அங்கே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான வீடுகள் இருக்குது, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில் நினைத்து கொள்ளுங்கள். என் பேர் வந்து குமார், பாஸ்டர் குமாருக்காக ஸ்தோத்திரம், அவர் செய்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பொருளாதார தேவைகள் எனக்கு தேவையாக இருக்குது. நான் ஜெப குறிப்புக்காக சொல்கிறேன். பொருளாதார தேவை நிறைய இருக்குது. அதே போல் ஊழியம் செய்வதற்கு, என்னோடு கூட ஊழியம் செய்வதற்கு ஆட்களும் தேவை. நம்ம வெறும் சர்ச் மினிஸ்ட்ரி மட்டும் அங்கே செய்வதுக்கு பதிலாக சோசியல் ஒர்க்கும் நம்ம அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் இதுக்காகலாம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள், ஜெபத்தினால் நீங்கள் தாங்கி கொள்ளுங்கள், அதிகமாக ஜெபியுங்க. என்னை கொஞ்சம் நினைத்து நீங்கள் உங்கள் ஜெபத்தில் கொஞ்சம் நினைத்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் அந்த ஊழியங்களை என்ன பண்ணணும், வளர்ச்சி அடைய செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு படிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், உண்டான நித்திய ஜீவன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா இன்னும் சத்தமாக சொல்லலாமா? ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை போன மாதம் நான் பிரசங்கம் பண்ணேன். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? எத்தனை பாயிண்ட்டு பேசினேன்? 4 பாயிண்ட்டு பேசினேன். அதில் 3 பாயிண்ட்டு கொஞ்சம் நல்லா விவரமாக நம்ம படித்தோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த 4வது பாயிண்ட்லேருந்து தான் தொடர போகிறேன் செய்தி. அதனால் நீங்கள் நினச்சிடாதீங்க
என்ன பழைய மெசேஜே கொண்டு வந்துட்டாரா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மெசேஜினுடைய தலைப்பு நான் போன மாதம் என்ன சொன்னேன்? வேதம் சொல்லும் பாவங்கள். அல்லேலூயா சொல்லாமா? பைபிள் சில காரியத்தை பாவம் என்று சொல்லுகிறது. வெளிப்படையான பாவங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அல்லேலூயா. வெளிப்படையா பாவனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் வெளிப்படையான பாவங்கள் நமக்கு தெரியும். ஆனால் வேதத்தில் மறைவாக பாவங்கள் இருக்குது. அது நாம் நினச்சிடக்கூடாது. மறைவாக இருக்கிறதுனால அதை நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அதுவும் பயங்கரமான பாவ லிஸ்டில் வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம போன மாதத்தில் நம்ம என்னென்ன பாவங்களை குறித்து பார்த்தோம்? தீய நோக்கம் பாவம், தீய நோக்கம் பாவம். ரெண்டாவதாக நம்ம என்ன காரியத்தை பார்த்தோம்? விரோதமான பேச்சு. விரோதமான பேச்சு அது பாவமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக நம்ம என்ன காரியத்தை பார்த்தோம்? ஜெபம் செய்யாமல் இருப்பது பாவம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், பிறருக்காக நம்ம ஜெபம் செய்யலைன்னா நம்ம யார்? பாவம். அல்லேலூயா. அப்போ இந்த சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா என்ன பண்ணுறீங்க? பாவம் செய்கிறீங்க. அல்லேலூயா சொல்லாமா? பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? பாவம் செய்வீங்க. சபைக்கு வருகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலைன்னா என்ன பண்ணுறோம்? பாவம் செய்கிறோம். இந்த கூடுவாஞ்சேரி பகுதிக்காக நம்ம ஜெபம் பண்ணலன்னா என்ன பண்ணுறோம்? பாவம் செய்கிறோம். அல்லேலூயா. அப்போது நம்ம ஜெபிக்காவிட்டாலே அது ஒரு பாவமாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக என்ன காரியம் சொன்ன? பாவங்களை மறைப்பது. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ பாவங்களை மறைச்சா கூட என்னது தான்? பாவம். அல்லேலூயா சொல்லாமா? சரி, இப்போ அதே வரிசையில் தான் இப்போ நம்ம தொடர போகிறோம். அந்த நான்காவது குறிப்பில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? தொடர போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நேற்றைக்கு நான் தியானித்தேன். அதையில் 2 நாளாக நான் என்னென்னா, ஆண்டவரே இந்த சபைக்கு என்ன வார்த்தையை கொடுப்பது என்று நான் ஜெபத்தில் இருந்தேன். நான் அடிக்கடிக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு போன மாதம் கொடுத்த செய்தியே இன்னும் நிறைய இருக்க, அது நம்ம தொடர்ந்து நம்ம இந்த செய்தி கொடுக்கலான்னு சொல்லி நான் இந்த குறிப்புகளை நான் எடுத்தேன். அப்போ நேற்றைய தினத்தில் இந்த மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே எடுக்கிறது இல்லை, உடனே பல மணி நேரங்களாகும். அதையில் என்னென்னா, நேற்று மதியம் ஆரம்பித்தேன், இன்றைக்கி காலையில் வரையிலும் இந்த செய்தியை நான் எடுத்தேன். இந்த செய்தி எடுத்தேன். எப்படிப்பட்ட நிலைமையில் எடுத்தேன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு குறிப்பு எடுப்பேன், அப்புறம் சாப்பிட்டு வருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் எடுக்கும் பொழுது நைட்டு படுத்து ஒரு 12 மணி போல் படுத்தேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு எழுந்து உக்காந்து மெசேஜை பார்க்குறேன், வசனத்தை குறிப்பு எடுக்கிறேன். மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறேன். மறுபடியும் 4 மணிக்கு எழுந்து போயிட்டு இந்த குறிப்பு எடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போது நீங்கள் நினச்சிடக்கூடாது ஏதோ பழைய செய்தி கொண்டு வரேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதுக்காக ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? ட்ரெயினில் வருகிற வரையில் கூட ஆயத்தம் பண்ணுறேன். இங்கே வந்த பிறகும் யோசித்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இவ்வளவு பிரயாசப்பட்டு தான் ஒரு செய்தி என்ன பண்ணுறோம்? ஆயத்தப்படுத்தி இங்கே கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அதுபோல் நீங்கள் ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறீங்க? சபைக்கு வரணுன்னா எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? உங்களை தான் கேட்குறேன். என்னங்க, 8 மணிக்கு நீங்கள் கிளம்புறீங்க.
அப்புறம் என்னங்க நீங்கள் 7:30 மணிக்கு கொஞ்சம் தொலைவாக இருந்தால் 7:30 மணிக்கு கிளம்புறேன். நான் கிளம்புறேன்னா 5:30க்கு கிளம்புனேன், வீட்டை விட்டு வெளியே வரேன். அல்லேலூயா சொல்லாமா. இப்போ 5:30க்கு நான் கிளம்பி அங்கேருந்து பல்லாவரம் வந்து பல்லாவரத்துலேருந்து இங்கே கூடுவாஞ்சேரி வந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து இப்போ உள்ளே வந்து இப்படியாக ஆராதனையில் கலந்து கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. உங்களை பார்க்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அந்த 4வது குறிப்பு தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது, பாவங்களை மறைப்பது என்னது? பாவம். பாவங்களை மறைக்கிறது பாவம். அப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் மறைச்சு வாழ்ந்தாங்க? ஆண்டவருடைய வேதாகமம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், இந்த மறைக்கிறது என்பது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லாமா. அவ்வளோதான். இருக்கிறத இருக்கிறதுன்னு சொல்லுப்பா, இல்லாததுன்னு சொல்லு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அநேக வேலையில் நினைக்கலாம், இப்படி சொன்னால் ஆபத்தாக முடிஞ்சிருமே என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப நன்மையும் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா. ரொம்ப நல்ல ஒரு காரியமும் இருக்குது. என் மனசில் இருந்து ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்னா, தெனாலிராமனுடைய சம்பவம். என்னென்னா, தெனாலிராமன் வாழ்ந்த நாளில் அந்த ராஜா வந்து பழம் கட் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவருடைய கட்டை விரல் வந்து கட்டாயிருது. பழம் கட் பண்ணும்போது கட்டை விரல் கட்டாயிருது. அப்போது தெனாலிராமன் கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய கட்டை விரல் கட்டாயிடுச்சு, என் விரல் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ தெனாலிராமன் சொன்னாராம், எல்லா நன்மைக்கே ராஜா அப்படின்னாராம். என்ன சொன்னாராம்? எல்லாரும் சொல்லலாமா? என்ன சொன்னாராம்? நிறைய பேர் மௌன விரதத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா. எல்லோரும் கொஞ்சம் வாயை திறந்து சொல்லாமா. எல்லாமே நன்மைக்கு. அல்லேலூயா சொல்லாமா. ஏன்னா நம்ம வாயை பிசாசு சில வேலையில் உபதேசத்தை கேட்குறோன்ட்டு அதிலே கட்டி போட்டுடுறான். கட்டி போட்டுனா எதையோ திங்கிங் பண்ண வைக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா. அதனால் நீங்கள் உள்ளே இருக்கிறீங்களா பார்க்குறதுக்காகவே உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்குறேன். அல்லேலூயா சொல்லாமா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எல்லாமே நன்மைக்கு ராஜானேறாங்க. பயங்கர கோபம் வந்துடுது அவருக்கு. எல்லாமே நன்மைக்கா, என் விரலே போயிடுச்சு, நன்மைக்குன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி உள்ளே போட்டுருங்கப்பான்றாங்க, சிறையில் வச்சுருங்க அப்படின்றாங்க. சிறையில் வச்சிடுறாங்க. இப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, வேட்டையாடுவதற்காக வனத்துக்கு போகிறார், காட்டுக்கு போகிறார். அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டுவாசிங்க ராஜாவை பிடிச்சிடுறாங்க. காட்டுவாசிங்க ராஜாவை பிடிச்சி நம்ம தெய்வத்துக்கு இவரை பலியிடலாம் சொல்லிவிட்டு அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போது அவரை கட்டி போட்டு அந்த தெய்வத்துக்கு அவங்களுடைய தெய்வத்துக்கு பலியிடணும்னு சொல்லி அவரை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அந்த எல்லா மனுஷர்களும் அந்த காட்டுவாசிங்களாம் சூழ்ந்துங்கன்னு என்ன பண்ணுறாங்க, சின்னவங்க முதல் பெரியவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம தெய்வத்துக்கு சரியான ஒரு பலி கிடச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அவங்க தெய்வத்தை ரொம்ப சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்றாங்க. இப்போ பலியிட போகிறாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? திக்குன்னு இருக்குது, பயமாக இருக்குது. நம்மளை கொல்ல போகிறாங்களே, நம்மளுடைய கதை இது இன்னையோட முடிய போகுது சொல்லி ரொம்ப பயப்படுறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு அவயங்களையும், அவருடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயத்தையும் பார்க்குறாங்க. காதை தொட்டு பார்க்குறாங்க, மூக்கை பார்க்குறாங்க, கழுத்தை பார்க்குறாங்க, கையை பார்க்குறாங்க. கையை பார்க்கும்போது பார்த்தா ஒரு விரல் இல்லை. ஒரு விரல் இல்லாத போது இதை வந்து கடவுளுக்கு என்ன செய்ய முடியாது, பலியிட முடியாது. ஏன்னா இது வந்து பழுதான ஒரு உடம்பாக இருக்குது சொல்லி அவரை என்ன பண்ணுறாங்க,
அந்த கட்டெல்லாம் கழட்டி அவர் அனுப்பிடுறாங்களாம். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ தான் இவர் யோசிக்கிறாராம், தெனாலிராமன் சொன்னது நல்லதாக போச்சு, எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லாமா? அதை போல் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக தான் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு தீமையாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நன்மையாக மாற்றுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறது. ஆகையினால தான் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எல்லாரும் சொல்லமா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. ஆமேன். சரி, இப்போ அந்த குறிப்புக்குள்ளாக வருவோம். பாவங்களை மறைத்து வாழ்கிறது அது ஒரு பாவம். அல்லேலூயா. பாவங்களை நம்ம என்ன பண்ணணும்னா மறைக்க கூடாது. ஒருவேளை நம்ம பாவம் செய்துட்டோம், அதை நம்ம அறிக்கை செய்வோம் என்றால் மனுஷர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரிடத்தில் நம்ம இரக்கம் பெற வேண்டும் என்றால் பாவங்களை நம்ம என்ன செய்யணும்னா அறிக்கை செய்ய வேண்டும். வேதத்தில் இந்த பாவத்தை மறைத்த சில நபர்கள் இருக்கிறாங்க. அவர்களை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் மூளைக்கு கொஞ்சம் ஒரு வேலை கொடுக்குறேன். என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாவங்களை மறைச்சவங்க யார் வேதத்தில்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அனனியா? யார் சொன்னது? சொன்னது யாருங்க? நீங்களா? ஓகே, சூப்பர். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? ஆமாம், அந்த பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் இருக்குது. சரி, அப்புறம் வேற? மோசே. மோசே என்ன பாவம் மறைச்சாரு? கொலைய மறைச்சிட்டாரா? அவர் கொலை பண்ணிட்டு ஓடி வந்துடுறாரு. அது ஓடி வந்துட்டார், தெரிஞ்சிச்சு, அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் மறைக்கல, ஓடி வந்துட்டார. அப்புறம் வேற? ஆபிரகாமு சகோதரின்னு சொன்ன சகோதரி தான் அவங்க சகோதரி தாங்க. சகோதரி தானே? சகோதரி தான் சொன்னார். மனைவி தான், சகோதரி தான், மனைவியும் தான் அவங்க. சொல்லுங்கள் வேற? சரி, ஓகே. முதலாவது யோசுவா 7ஆம் அதிகாரம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னென்ன பிரகாரமாக செய்தேன். கொல்லையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவருடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? இங்க நடக்கிற காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்குறோம்.
இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினதுனால நம்ம 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டாகிறது. என்னன்னா, எளிதாக பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, எளிதாக பிடித்து கொள்ள முடியாமல் அவங்க ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் ஈஸியாக ஜெயிக்கக்கூடியது. நம்ம கூட சொல்லுவோம் பாருங்க, ஏங்க ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய மேட்சுங்க, அதை போயிட்டு இவனுங்க எப்படி தோத்துறானுங்க பேர் அப்படின்னு சொல்லுவோம். அதை போல இஸ்ரவேல் புத்திரர்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தோல்வி அவங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. அப்போ இந்த தோல்விக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த ஆகான் என்பவர் என்ன பண்றானா, சாபத்தீடானதுல துரோகம் பண்ணுகிறார் என்று நாம பார்க்கும் பொழுது, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வையும் 200 வெள்ளிக்காசையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் அவன் என்ன பண்ணான், இச்சித்து எடுத்துக்கொண்டு பூமிக்குள்ள புதைச்சி வச்சிட்டான். அல்லேலூயா சொல்லாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கும் அவன் என்ன பண்ணக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. யாருக்கும் தெரியாமல் அதை நம்ம என்ன செய்யணும், அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒளிச்சு வைக்கிறான். இதுதான் மறைத்து வைக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அப்போது மறைக்கிறது என்னது, ஒரு பாவம். இவர் சொல்லியிருக்கலாம், இதே போல் நான் இதை என்ன பண்ணுறேன், எடுத்து வைக்கிறேங்க, நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, இது நமக்கு தேவையில்லைப்பா, தேவையானதை மாத்திரம் கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்யலாம் என்று சொல்லி அவங்க அந்த தோல்வியிலிருந்து மீண்டிருக்கலாம். அங்கே ஏற்பட்டிருக்கிற இழப்புகளிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இவன் மறைச்சி வச்சதுனால என்ன ஆகுதுன்னா, ஜெயிக்கக்கூடிய காரியத்தை கூட தோற்று போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் மறைத்து வைக்கக்கூடிய காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தேவன் வேண்டாம் என்று காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம் மறைச்சு வைக்கணுன்ட்டு நம்ம விரும்பவே கூடாது. தேவன் சில காரியங்களை வெறுப்பார், சில காரியங்களை செய்யாத என்று சொல்லுவார். ஆனால் நாம் செய்து என்ன பண்ணுவோன்னா, அதை நம்ம மறைச்சி வைப்போம். அதனால் என்ன உண்டாகும் என்றால், நமக்கு ஒரு பெரிய இழப்பு உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி உண்டாகும். அல்லேலூயா சொல்லாமா? அடுத்ததாக நம்ம இன்னொருத்தரை நம்ம பார்ப்போம் என்றால், 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும் 26ஆம் வசனத்தையும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25, 26. போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆமென். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது கேயாசியை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த கேயாசி அவர் என்ன செய்தார் என்றால், எலிசாவுக்கு உடன் வேலைக்காரனாக இவர் காணப்படுறார். எலிசா அவருடைய ஊழியத்தில் நாகமான் என்கின்ற ஒரு குஷ்டரோகியை என்ன பண்ணுறாரு, சொஸ்தமாக்குறாரு, ஹீல் பண்ணுறார். அப்போ நாகமான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு நான் எதாயில வெகுமதி கொடுக்கணும்னு விருப்பப்படுறார். அப்போ எலிசா சொல்கிறாரு, எனக்கு என்னது இந்த வெகுமதியெலாம் வேணாம், நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறார். ஆனால் கூட இருந்த கேயாசிக்கு எப்படி இருக்குது இப்போ மனசு? எவ்வளோ நாள் தான் வீடு வீடாக போய் சாப்பிட்றது,
ஏதாவது நம்ம ஒரு செட்டில் ஆகிடலாமல் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட இவர் என்ன பண்ணுறாரு, இவர் போகிறாரு. வேணாம் சொன்னவங்ககிட்ட போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, போய் நின்று அந்த வெகுமதிகளை இவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இவர் வெகுமதியை பெற்றுக்கொள்கிறது மாத்திரம் கிடையாது, இப்போ எலிசா கிட்ட வந்துடுறாரு. எலிசா கேட்குறாரு, எங்கப்பா போயிட்டு வந்த அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு, உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ மறைக்கிறார். போனதை கூட என்ன பண்ணுறாரு, மறைக்கிறார். யார்கிட்ட மறைக்கிறாரு, தன்னை வழிநடத்தின ஊழியக்காரரிடத்தில் மறைக்கிறார். அப்போ மறைக்கிறது என்பது ஒரு திருட்டு வேலையாக இருக்குது. அல்லேலூயா. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அல்லேலூயா சொல்லாமா? சவுலினுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல ஆடு மாடுகளை என்ன பண்ணுறாரு, எல்லாம் மறைச்சி வச்சிடறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் எல்லாத்தையும் முற்றிலுமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஆடு மாடுகள்லாம் மறைச்சி வச்சிடறார். அப்போ சாமுவேல் போய் கேட்குறார். சாமுவேல் சொல்லும்போது இவர் ஒன்றும் அந்த ஆடு மாடுகள் சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு, என்னப்பா இதெல்லாம் நீ வச்சிருக்கியன்னா, இதெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக நான் வைத்து இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ மறைக்கிறார். இந்த மறைக்கிறத ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், வெளிப்படையாக நம்ம காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய சுத்த ஜீவியத்தை வெளிப்படையாக அவர் காண்பிக்க விரும்புகிறார். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராள், அவங்க இவங்க சொன்னது போல் அவர் சகோதரி இருந்தால் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டு ராஜா கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். இப்போ சகோதரி என்ன உடனே அந்த ராஜா என்ன பண்ணார், இந்த பொண்ணை அடையலாம், அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு, அடையலான்னு பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட சொல்கிறாரு, இது இன்னொருத்தனுடைய மனைவி அப்படின்றார். அப்போ இவர் சொல்கிறாரு பாருங்க, அவன் சகோதரி என்னதுனால தாங்க நான் ஆசைப்பட்டேன். அப்போ வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படிப்பட்ட மனசாட்சியோடு இதை செய்திருக்கான், சுத்தம் மனசாட்சியோட உத்தமமான காரியத்தோடு செய்திருக்கிறான் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நாம் மறைக்கலாம், ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? அவருக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆமென். நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா சொல்லாமா? அப்போ இங்கே நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அனனியா என்ன பண்ணுறாரு, அவங்க மனைவி சப்பிராலும் ஒரு காணியாச்சே விற்கிறாங்க. ஒரு இடத்த என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்க. விற்றுட்டு அவங்க ஒய்ஃபுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பங்கை எடுத்து வைக்கிறார். நல்லா கவனிங்க, இது தப்பா? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு பங்கை தான் ஆண்டவர் கொடுப்போம், மற்றதை நம்ம குடும்பத்துக்காக எடுத்துப்போம் இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பங்கு எடுத்துக்கிறாரு, மற்றதெல்லாம் கொடுக்குறாரு. உண்மையாக இந்த நாட்களில் இருக்கிற ஊழியர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லப்பா 9% கொடுத்துட்டப்பா, ஒரு பங்கு தானே உங்கள் வீட்டுக்காக எடுத்துன்னு, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இருப்போம்.
ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க எடுத்து போகிறது முக்கியம் இல்லை, கொடுக்கறது முக்கியம் இல்லை, அவன் என்ன அவர் கேட்கறது தான் முக்கியம். இவ்வளோக்கு தான் வித்தியாப்பா, 9% நீ கொடுக்குற, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இவ்வளவுக்கு தான் வித்தியா அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்? ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாங்க இவ்வளோதான் அப்படின்னு. இது ஒரு பொய்யாக காணப்படுகிறது. சரி, இவன் தான் அப்படி சொல்லிட்டான்னு பார்த்தா அதன் பிறகு இவர் செத்து போகிறார். இவர் தூக்கின்னு போகிறாங்க அடக்கம் பண்ணுறது. இப்போ அவங்க ஒய்ஃப் வராங்க. ஒய்ஃப் வந்தவொடனே அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்களும் என்ன பண்ணுறாங்க? அதே காரியத்தை சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அப்போது தங்களுடைய உண்மை நிலைமையை என்ன பண்ணல, அவங்க சபைக்கு அவங்க சொல்லவில்லை. தங்களுடைய உண்மை நிலைமையை அவர்கள் என்ன பண்ணல, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அவங்க வெளிப்படுத்தவில்லை. அவங்களுடைய உண்மை நிலைமையை அவங்க என்ன பண்ணலன்னா ஒரு தேவ ஊழியக்காரருக்கு முன்பாக அவர்கள் சொல்லவில்லை. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உண்மை காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷன், எல்லாரும் சொல்லாமா? உண்மையுள்ள மனுஷன் நல்லா சாப்பிட, மிச்சர் சாப்பிட்ற மாதிரி சில பேர் சொல்லிடுறாங்க. எல்லாரும் சொல்லாமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. இப்போ இந்த உண்மை என்பது மிகவும் முக்கியமானதாக ஒன்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு நபர் மேலே போலீஸில் ஒரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டுனா, இவர் 3 கொலையை செய்தார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அவர் மேலே கேஸ் எல்லாம் ஃபைல் ஆகிடுச்சு. அவரை சிறையில் வச்சுட்டாங்க. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, இவரை எப்படி ஆகிலும் அந்த வழக்கில் இருந்து இவருக்கு விடுதலை வாங்கி தரணும்னு சொல்லிவிட்டு அவங்க கணவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அட்வொகேட்டை கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. நீ என்ன பண்ணு, நான் கொலை செய்யலைன்னு சொல்லுங்கள், அந்த 3 கொலையும் செய்யலைன்னு சொல்லுங்கள், உங்களை எப்படி ஆகிலும் என்ன பண்ணலாம், நாங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணி ஆகிலும் உங்களை வெளியே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அவங்ககிட்ட தலையாயிட்டார். ஆனால் உள்ளே இவருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு பாவங்களெல்லாம் மறைக்கக்கூடாதுங்க, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அதனால் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு இவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிச்சார், இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களுக்காக அவர் மரித்தாருங்க, அவர் ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினால பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டு, அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுருச்சு. இப்போ இவரை கோர்ட்டில் போய் ஆர்ஜர் பண்ணுறாங்க. ஜட்ஜுக்கு முன்பாக இவர் நிற்கிறார். ஜட்ஜு கேட்குறார், என்னப்பா இந்த 3 கொலையை நீ தான் பண்ணியா அப்படின்னு. இவர் இல்லையான்றார். இல்லையா? அப்புறம் வேறு யார் பண்ணது? இல்லையா, நான் 3 கொலை பண்ணல, 5 கொலை பண்ணேன்னாராம். அல்லேலூயா சொல்லாமா? நான் 3 கொலை பண்ணல, 5 கொலை பண்ணேன். அவங்க ஒய்ஃபுக்கு ஒரே கோபம், என்ன இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இந்த மனுஷனை காப்பாற்றலான்னு பார்த்தா தண்டனையை ஒத்துக்கிறது இல்லாமல் இன்னும் வேறு கொலை செஞ்ச வர சொல்கிறான் இந்த மனுஷன். சொல்லிவிட்டு அவரை தனியாக சந்திக்கிறதுக்காக போய் கேட்டாங்களாம், என்னையா உன்னை நான் காப்பாற்றுறதுக்காக வீடெல்லாம் விற்று நகையெல்லாம் விற்று டாக்டரு நான் அட்வொகேட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உன்னை எப்படி ஆகல ஜாமீனில் வெளியே எடுத்து உன் மேலே குற்றமே இல்லாதபடி செய்யலன்னு பார்த்தா நீ 5 கொலை பண்ணிட்டேன்னு சொன்னிய, ஏன் அப்படி பண்ணன்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து என் பாவங்களெல்லாம் மன்னிச்சிடுறாரு. அல்லேலூயா சொல்லாமா? நான் பொய் சொல்லி வாழ்வதை காட்டிலும் நான் உண்மையை சொல்லி என்ன பண்ணலாம், நான் பரலோகத்துக்கு போகிறது எனக்கு நல்லது அப்படின்னாராம். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ மறைக்கிறது என்பது என்னது? ஆண்டவருடைய பார்வையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காணப்படவே கூடாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி உண்மையை நம்ம சொல்லணும். இங்கே பார்க்கும்பொழுது அனனியாவும் சப்ராலும் பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணல, அவங்க உண்மையை அவங்க ஒத்துக்கொள்ளவே இல்லை.
அவங்க வாழ்க்கையில் பொய் காணப்பட்டது. அவங்க யார் இடத்துல பொய் சொல்கிறாங்க? பரிசுத்த ஆவியின் இடத்துல அவங்க பொய் சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? நாம் நினச்சிடக்கூடாது, பாஸ்டர்கிட்ட தானே சொல்கிறேன், பாஸ்டருக்கு என்ன தெரிய போகுது. ஆனால் பாஸ்டர்கிட்ட நம்ம சொல்கிறோம் இல்லை, பாஸ்டருக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம மேல் தோற்றத்தை பார்க்கக்கூடாது. நம்ம மேல் தோற்றத்தை பார்த்து பாஸ்டர் தானே, இவர் தானே, இவர்கிட்ட சொல்லனா என்ன இருக்குது, இவர்கிட்ட போய் சொன்னால் என்ன இருக்குது, அப்படி நம்ம என்ன பண்ணுறக்கூடாது, நினச்சிடவே கூடாது. பாஸ்டருக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? உங்கள் மனைவிக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் கணவருக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் செயல்படாதீங்க. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் உங்கள் கணவரை பார்த்து நம்ம வீட்டுக்காரர் தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசிடக்கூடாது, மறைச்சி வாழ்ந்துடக்கூடாது. அதே போல் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, புருஷன்மார்களும் நம்ம மனைவி தானே அப்படின்னு போய் சொல்கிறக்கூடாது. உண்மையை சொல்லணும். ஏன்னா அவங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? தேவ ஆவியானவர் வாசம் பண்ண, அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்குள்ளே இருந்து துக்கப்படுவார். ஆகையினால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியாயை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா சொல்லாமா? துக்கப்படுத்தாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவரை என்னென்னமோ பேசுகிறாங்க, மனைவியை பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க, விசுவாசிங்க பாஸ்டரை பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க. அவங்க ஒருபோதும் என்ன நினைக்கிறது இல்லைன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவங்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க பிரவேசிக்கலை, அவங்க ஆவிக்குரிய தன்மையில் அவங்க காணப்படலை, அவங்க ஆவியில் நிறையல. ஆவியில் நிறையாததுனால மாம்ச சிந்தனை அவங்களுக்குள்ளே இருக்கிறது, மாம்சமான செயல்பாடுகள் அவங்களுக்குள்ளே காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? இதனால தான் மாம்சத்தின் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, போர் செய்கிறாங்க. நாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறதற்கு மாம்சத்தினுடைய கடனாளிகள் நம்ம கிடையாது. அப்போ நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னா, ஆவிக்குரியல நம்ம ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்திடக்கூடாதுங்க. நீங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது தான் நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்பது வெளிப்படும், நீங்கள் உத்தமர்கள் என்பது வெளிப்படும். நீங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தி மனுஷர்களை என்னதான் நம்ம பிரியப்படுத்தினாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நம்ம குற்றவாளியாக காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் செய்யும் மாம்சத்தில் செய்ய எந்த காரியமாக இருந்தாலும், நன்மையானாலும் தீமையானாலும், தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யப்பட வேண்டும், கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? இது இப்போது முடிந்து போகிற காரியம் கிடையாது, இன்னையோட முடிந்து போகிற காரியம் கிடையாது. இது தலைமுறை தலைமுறையாக பின்தொடரும். பாவம் பின்தொடரும். நம்ம செய்கிற மறைவுகள் எல்லாம் என்ன பண்ணனா பின்தொடரும். நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணலாம், மறைக்கலாம், நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட மறைப்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா? உங்கள் பிள்ளைங்க மறைப்பாங்க. அப்போ இந்த மறைவு என்பது ஒருபோதும் நம் வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. அல்லேலூயா. வெளிப்படை தன்மை காணப்படணும், உண்மை காணப்படணும். ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு தடவை நம்ம பார்த்துடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அல்லேலூயா சொல்லாமா?
ஆமாம். இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா நைட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுறார். எதுக்காக ஜெபம் பண்ணுறார்? அவர் காட்டி கொடுக்க போகிறது தெரியும், அவர் பாடுபட போகிறது எல்லாம் தெரியும். அவருடைய ஜெபம் மிகவும் ஒரு துக்கமான ஜெபமாக இருக்கிறது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக என்ன பண்ணுகிறது? வெளியே வருகிறது. அந்தளவு அந்த பாடை நினைக்கும் போது அவர் திகில் அடைகிறார். இப்போ பொழுதும் வெடிஞ்சிருச்சு. இவர் சீஷர்கள்லாம் கூப்பிட்றார், வாங்கப்பா மனுஷகுமாரை காட்டி கொடுக்க போகிறதுக்கு டைம் வந்துடுச்சு, வாங்க என் வேலை வந்துடுச்சின்னு கூப்பிட்றார். கரெக்டாக ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறாங்கன்னா இவர் கூட இருந்த ஒருத்தன் அந்த கூட்டத்தில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? வந்து ஏசப்பாவை முத்தம் செய்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். நைட் எல்லாம் ஜெபம் பண்ணிங்களே, பரவாயில்ல பாஸ்டர், என்னை கூப்பிடல, அவங்க 4 பேரும் அவங்க 3 பேரை மட்டும் கூட்டின்னு போயிட்டீங்க, என்னை விட்டீங்க, நான் நல்லா நிம்மதியாக தூங்கினேன், உங்களுக்கு நல்ல வெளிப்பாடு கிடச்சிருக்கோம், உங்களுக்கு நல்ல தரிசனம் கிடச்சிருக்கோம், உங்களுடைய வல்லமையை நான் என்ன பண்ணுகிறேன்? பெற்றுக்கொள்கிறேன். போய் முத்தம் கொடுக்குறார். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? பார்த்து முத்தத்தினால காட்டி கொடுக்குறியா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட அவர் மறைக்கிறாரு, காட்டி கொடுக்கறத மறைக்கிறாரு. இவர் வெளிப்படுத்துறது என்னது? முத்தம். ஆனால் ஏசப்பா அவருடைய ஆவியினுடைய சிந்தையில் என்ன பார்க்குறாரு? அவர் பார்க்குறாரு, நீ தான்ப்பா காட்டியே கொடுக்குற. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம கூட இருந்தவன் வந்து நம்மளை என்ன பண்ணுறான்? முத்தம் கொடுக்குறான், அப்பன்றோம், சரி ஓகே அவ்வளோதான் நினச்சிருவோம். ஆனால் அதனுடைய பின்னணியை வந்து தெரியாமல் போயிடும். யார் காட்டி கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் போயிடும். ஆனால் ஏசப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சாரு, முத்தத்தினால நீ என்னை காட்டி கொடுக்குறியா? அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தோன்னா யார் துரோகம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கூட இருந்தவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க. நம்மால் உதவி பெற்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க? துரோகம் பண்ணுவாங்க. நம்ம நம்பிக்கையாக இருக்கிறவங்க தான் நம்ம கைவிட்டுருவாங்க பாருங்கள். ஏன்? வெளிப்பட தன்மை இல்லை. ஆண்டவர் அவர் எப்படி வச்சுருந்தார்? யூதாஸ் காரியத்தை எப்படி வச்சுருந்தார்? பணப்பையே யார்கிட்ட தான் இருந்தது? ஃபைனான்ஸ் மினிஸ்டராக யாராக தான் இருந்தாங்க? ஊழியத்தில் யார் தான் முக்கியமான பங்கு? பணம் யார்கிட்ட இருந்தது? யூதாஸ் கிட்ட இருந்தது. பணம் தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? பொருளாதாரம் என்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்கள், அமெரிக்கா வரி ஏற்றிடுச்சா உடனே ட்ரம்ப் இவர் நம்ம பிரதமர் என்ன பண்ணிட்டாரு? ரஷ்யா கிட்ட போய் கையை குத்துறாரு, ஜப்பான் கிட்ட போய் கையை குத்துறாரு. இப்போ பார்த்தாரு, ட்ரம்ப் பார்த்தாரு, ஐயோ இந்தியாவை விட்டுறக்கூடாதுப்பா, நம்ம மூடி என்ன பண்ணுவோம்? புகழ்ந்து பேசிடுவோம், இந்தியாவோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திப்போம். அல்லேலூயா சொல்லாமா? பொருளாதாரத்தை, ஏன்னா பொருளாதாரம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ இவ்வளோ பெரிய நிலைமையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவரை வச்சிருக்கார். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? வெள்ளிக்காசுகளுக்காக, எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசுக்காக என்ன பண்ணிட்டாரு? இப்போ இயேசுவை போய் என்ன பண்ணுறாரு? காட்டி கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மறைத்து வாழ்கிற காரியத்தை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். நம்ம மறைச்சு வாழக்கூடாது. நம்ம குடும்பத்தில் மறைவு காணப்படக்கூடாது. கணவன் மனைவிக்கிடையே என்ன பண்ணக்கூடாது? மறைவான காரியம் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே மறைவான காரியங்கள் இருக்கக்கூடாது. சபையார் போதகர்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? மறைவான காரியங்கள் இருக்கக்கூடாது. வெளிப்படை காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? வெளிப்படையான காரியங்களில் நம்ம செயல்படணும். அது ரொம்ப முக்கியம். நாங்கள் பாஸ்டர் ஜெரோம் ஐயா மூலயமா ஒரு சபையை என்ன பண்ணோம்? ஏசியிலேருந்து வந்து ஒரு சபையை ஆரம்பித்தோம்.
அப்போது வாரம் காணிக்கையை நாங்கள் தான் எண்ணுவோம் பாருங்கள். வாரம் காணிக்கை எண்ணி அந்த ஊழியக்காரங்க தான் எண்ணுவோம். நோட்டில் என்ன பண்ணுவோம், எழுதி வச்சிரு, எல்லாரும் சைன் பண்ணுவோம். இது ஒரு காலகட்டத்தில் சபைக்கு அறிவிக்கப்பட்டது, இவ்வளோ காணிக்கை வந்தது, இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிலாம் வெளியில் வந்தது. அதன் பிறகு பார்த்தா இன்னொருத்தவங்க பொறுப்பெடுத்தாங்க. பொறுப்பெடுத்து எவ்வளோ தான் காணிக்கை வந்தது, என்ன போச்சு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு மறைவு ஏற்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளியரங்கமாக நம்மளால் நம்ம ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்க முடியுமா? ஒரு அம்மா, நாங்கள் கண்ணகி நகரில் வந்து ஒரு ப்ரேயர் ஹால் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அப்போது கொத்தனாரெலாம் கூப்பிட்டு வேலை வாங்கிட்டே இருக்கேன். ஒரு அம்மா வந்து கொத்தனார்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போடுறாங்கன்னா, ஏம்பா என்ன அந்த வேலையை பெண்டிங்கை விட்டேன் எங்கள் வீட்டில், அந்த வேலையை வந்து முடியுன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நான் வரமா சொல்கிறார். என்னை பார்த்து சொல்கிறார், பாஸ்டர் ஒரு சின்ன வேலை அங்கே பெண்டிங்கை விட்டு இருக்கிற பாஸ்டர் அப்படின்னாரு. ஏங்க அதை முடிச்சுட்டு வர வேண்டியதானே? இல்லை அவங்க காசு இன்னும் என்ன பண்ணல, அந்த பொம்பளையே முதல்ல மோசமானவன்னாங்க. என்னங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லியிருக்குது, இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருக்குது, இவ்வளோ வேணுங்க, இந்த வேலையெல்லாம் முடிக்கிறது இவ்வளோ வேணுங்க, டைல்ஸ் எல்லாம் போகிறது இவ்வளோ வேணுங்க சொல்லியிருக்காரு. அவங்க கணவரும் பணத்தை கொடுத்துட்ருக்காரு. வேலையாட்கள்லாம் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் இவ்வளோ காசில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீதி காசை என்ன பண்ணோம், எனக்கு கொடுத்துடணும். எங்கள் வீட்டுக்கார் கேட்டால் என்ன சொல்லுங்கள், இவ்வளோ செலவாச்சுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன காசை நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னுச்சு. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கூட என்னது இல்லை, ஒரு உண்மை இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? கணவன் மனைவிக்குள்ளே கூட என்ன பண்ணுறாங்க, மறைத்து வாழ்கிற காரியங்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இந்த ஓப்பன் யாரெல்லாம் வெளிப்படையாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நெருக்கமாகும். அல்லேலூயா சொல்லாமா? நாம் கூட ஆண்டவரோடு கூட நம்ம மறைவு இல்லாமல் வெளிப்படையாக நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுவோம் என்றால், வெளிப்படையாக நம்ம ஆண்டவரோடு கூட நான் தப்பு செய்துட்டேன்ப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, நீங்கள் மன்னிக்க தயப்பெருத்தவர் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரவாகி விட்டோம் என்றால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம தப்பு செய்துட்டோன்னா உடனே நம்மளை விட்டு நம்மளை என்ன பண்ணுவார், நம்மளை தூக்கி போட மாட்டார். நீ வேணாம்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறவர் கிடையாது. நம்ம தப்பு செய்தாலும் அவரிடத்தில் வரும்பொழுது அவர் மீண்டும் எப்படி சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம்? இளைய குமாரனுடைய கதை சொல்லப்படுது. அவன் என்ன பண்ணுறான், தகப்பங்கிட்ட போயிட்டு ஆசையெல்லாம் வாங்கிக்கிறான், தூரதேசத்துக்கு போகிறான், துன்மார்க்கமாக செலவு பண்ணுறான், எல்லாவற்றையும் அழிச்சிட்டு அவன் பண்ணி மேய்க்கிற வேலையில் போயிட்டான். அங்கே போகிறான், அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, பண்ணி தின்ற தவிட்டு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ தான் அவனுக்கு புத்தி வருகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அவன் புத்தி வந்து, தகப்பனுடைய வீட்டில் எவ்வளோ பேர் திருப்தியாக சாப்பிட்றாங்களே, நாம் இங்கே இந்த தவிட்டு கூட நம்மளுக்கு கிடைக்கலையே, நாம் என்ன செய்யலாம், மீண்டும் தகப்பனிடத்தில் போகலாம், பிள்ளையா இல்லை ஒரு வேலைக்காரனாக நம்ம என்ன பண்ணலாம், போகலாம் சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் வருகிறதை தூரத்தில் இருந்து தகப்பன் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லாமா? தூரத்தில் இருந்து பார்த்தவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான்ல, எல்லாத்தையும் அழிச்சிட்டான்ல, எப்படி நிற்கிறான் பார், வந்து நம்ம புத்தி வரணும், அவனுக்கு தெளிவு வரணும் அப்படின்னு சொல்லி நிற்கல. தகப்பன் என்ன பண்ணுறாரு, ஓடி போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அவனை கட்டி அணைக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு முத்தம் செய்கிறார், அவனுக்கு மாற்று வஸ்திரங்களை ஏற்படுத்துகிறார், அவனுக்கு மோதிரங்களை தருகிறார், அவனுக்கு பாதரட்சைகளை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அதுதாங்க நம்ம ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா சொல்லாமா?
மனுஷன் என்ன பண்ணுவான், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த தப்பை கூட மன்னிச்சிடுவான் வச்சுங்க, மன்னிச்சிடுவான். ஆனால் அந்த தப்பை சொல்லி சொல்லி காட்டுவான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதான் அவன் லைஃபை, அவ்வளோதான் குத்தி குத்தி காட்டுவான். நீ இப்படி பண்ணிய, இப்படி செய்திய, சாப்பிடும்போது தூங்கும்போது அவன் நிம்மதியாக போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நம்மளை குற்றப்படுத்துகிறதுக்காக இல்லை, நம்ம குறை சொல்வதற்காக இல்லை. நம்மை ஆண்டவர் அவர் புதிதாக மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? புதிதாக மாற்றுகிறார். குயவனுடைய கையில் களிமண் என்ன ஆயிடுச்சான்? களிமண் என்ன ஆயிடுச்சாங்க? கெட்டு போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப அதை வேறு பாண்டமாக வணைகிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாமா? திரும்ப அவர் என்ன பண்ணுறார்? வேற ஒரு பாண்டமாக வணைகிறாராம். கெட்டு போயிடுச்சுங்க, வணைஞ்சது கெட்டு போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு, ஓட்ட விழுந்துடுச்சு, உடஞ்சே போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் அதை என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அதை வேறொரு பாண்டமாக செய்கிறாரு, வேறொரு பொருளை ஆண்டவர் செய்கிறாரு. அல்லேலூயா சொல்லாமா? இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த ஆராதனையில் நீங்கள் சில காரியங்களை மறைத்து வாழ்ந்து உங்கள் இருதயம் உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம். நம்ம மனைவிக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்கிறோமே, நம்ம கணவருக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்கிறோமே, ஒருவேளை பிள்ளைங்க நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்கிறோமே, சபைக்கு வருகிறவர்கள் தசமபாக காரியங்களில் உண்மை இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். பொருத்தனை காரியத்தில் உண்மை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மறைத்த காரியத்தை மன்னிங்க, நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் அறிக்கை செய்வோமா? எல்லாரும் அறிக்கை செய்வோமா? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பொருளாதார காரியத்தில் ஆகானை போல நம்ம இருக்கிறோமா? கேயாசியை போல இருக்கிறோமா? சவுலை போல காணப்படுகிறோமா? யூதாசை போல இருக்கிறோமா? அனனியா சப்ராலை போல இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பண காரியங்கள்ங்க, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொருள் காரியங்கள், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆசை, உலக ஆசை, இப்படி தான் காணப்படுறாங்க. நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஆசையினால் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஆசையினால் நம்ம கட்டப்பட்டு நம்ம அந்த ஆசையோடு கூட நம்ம காணப்படுறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ மறைக்காத, உங்களுடைய பாவத்தை என்ன பண்ணாத, மறைக்காத. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய். இன்றைக்கி அறிக்கை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த திருப்பந்தியில் ஆண்டவரோடு அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்து அவரோடு கூட ஒப்புரவாகும். ஹல்லேலூயா, சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஓ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றார், ஆண்டவர் உங்களை உணர்த்துவார் என்றார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆமாம் ஆண்டவரே, இன்றைக்கு நீ என்னோடு பேசி இருக்கிறீர் கர்த்தாவே, நீர் இன்றைக்கு என்னோடு கூட பேசி இருக்கிறீர். ஓ ரிபா கரகா ஷகதலபலதரா மகதகரதனம ஷகதரலமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்தும் எல்லோரும். உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுவார் என்றார், உங்களை உணர்த்துவார் என்றார். ஓ நீங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, வாயினால அறிக்கை செய்யுங்க. ஓ
ஓ சோதரம் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. அந்த திருப்பந்திக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ சோதரம் 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 சோதரம். கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை ஆணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. அல்லேலூயா. கர்த்தருடைய திருப்பந்திக்கு ஆயத்தமாய் வந்தவர்கள் பயபக்தியுடன் திருப்பந்திலே நாம் பங்கு பெறும்படியாய் ஒப்பு கொடுப்போம். பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவருடைய நித்திய ஜீவனம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அந்த மரணத்துக்குள்ளே, பாவத்தினாலே மரணத்துக்குள்ளே தள்ளிவிடாதபடி நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய பரிசுத்தமான சரீரத்தையும் அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆயத்தமாக வந்தவர்கள் நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும்போது கர்த்தர் என்னை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அந்த வசனத்தை படிக்கும்போது நீங்கள் ஒப்பு கொடுத்து அது அப்படியே இருதயத்திலே வைத்துக்கொண்டு ஆண்டவரே அபாத்திரமாய் இந்த பாத்திரத்தில் நான் பங்கு பெறாதபடி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து திருப்பந்திலே பங்கு பெறுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம்ம அனைவரும் நாளிலே தேவ செய்தி கொண்டு வந்து அன்பு போதகளுடைய ஊழியத்திலும் குடும்பத்திலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரமன்றைக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக, பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றுடையகளே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக
நடத்திடுவார். ஜெயத்திற்கு முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அல்லேலூயா.